வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் எக்ஸாமுக்காக 12th ஸ்டாண்டர்டில் ஒரு சாப்டர் பார்க்குறோம். ஃபஸ்ட் சாப்டர் அதாவது 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் சாப்டர் நிலை மின்னியல். இப்போ நம்ம வீடியோஸ் பொறுத்தவரையிலையும் இதுக்கு முன்னாடி வந்து பைலிங்குவலாக போட்டிருந்தோம். அதாவது பேரலாக தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். அதில் சில சிரமங்கள் இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் தமிழ் வெர்ஷன் தனியாகவும் இங்கிலீஷ் வெர்ஷன் தனியாகவும் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த வீடியோவுக்கு பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக இதே கண்டென்ட்டு இதே டாப்பிக்கு தனியாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக வீடியோ போடுவோம், அதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் சாப்டரில் அதாவது நிலை மின்னியல் இந்த சாப்டரில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்குறோம். கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இப்போ நம்ம வீடியோஸ் பொறுத்தவரையிலையும் ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்தோம்னா அந்த டாப்பிக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கூடவே அதுக்கு ரிலேட்டடாக நீட்டில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிட்டு வரோம். நீங்கள் அந்த டாபிக்ஸ் எடுக்கும்போது அந்த டாபிக்ஸ்க்கு கவனிச்சுக்கிட்டே அங்கங்கே பாஸ் பண்ணி ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும், தனியாக நோட்டு போட்டு எழுதிக்கணும். அப்புறம் ப்ராப்ளம்ஸு சால்வ் பண்ணுறப்போ கொஸ்டின்ஸும் இதில் எழுதியிருப்போம். அந்த கொஸ்டினை பார்த்து எழுதிக்கணும், சொல்யூஷனும் நோட் பண்ணிக்கணும். ஒரு தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டினையும் சொல்யூஷனும் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தடுத்து புதுசாக டாபிக் வர வர புதுசும் படிக்கணும், பழசையும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடையில நம்ம டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸும் கொடுப்போம், அதை நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக் போகலாம். கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி நிலைமின்னியலில் இதே மாதிரி காந்தவியலில் நமக்கு கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நிலைமின்னியலில் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இரண்டு நிலையான மின்னூட்டங்கள், அதுவும் புள்ளி மின்னூட்டங்கள்னு சொல்லுவோம். Q1 Q2 அப்படின்ட்டு ரெண்டு மின்னோட்டங்கள், புள்ளி மின்னோட்டங்கள் இருக்குது. Q1ங்கிறது அந்த மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பு, Q2ங்கிறது இன்னொரு மின்னோட்டத்தினுடைய எண் மதிப்பு. இது ரெண்டும் மின்னூட்டம் பெற்ற துகள்கள்னு வச்சுக்கிறோம். இது வந்து R தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ரெண்டு மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள தொலைவு வந்து Rன்னு வச்சுக்கிறோம். அப்போது ஒவ்வொரு மின்னோட்டமும், இந்த மின்னோட்டமும் இதன் மீது விசையை செலுத்தும், இந்த மின்னோட்டமும் இதன் மீது விசையை செலுத்தும். அப்போ இந்த ரெண்டு மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள விசை, அதை பற்றி சொல்கிறது தான் இந்த கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. இந்த ரெண்டு மின்னோட்டங்களுக்கு இடையே உள்ள விசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, கூலும்